ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்ஸ் வெர்ஷன் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷல் உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு ஃப்ராக் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். இது 10 இயர் கேர்ளுக்கான மெஷர்மெண்ட்டில் நான் கட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா பிரிண்டட் காட்டன் ஃபேப்ரிக் 3 மீட்டர்ஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதனுடைய டாப் போர்ஷன் கட் பண்ணலாம். இப்போ துணியை 4ஆக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நான் வந்து காட்டன் ஃபேப்ரிக்கில் பண்ணுறேன். நீங்கள் ரயான் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை நெட்டட் ஃபேப்ரிக்னாலும் ஓகே தான். இப்போது 12.5 இன்ச்சஸ் வந்து டாப்னுடைய ஹைட் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2.5 இன்ச்சஸ் நெக் வித்தும், 2.5 இன்ச்சஸ் ஷோல்டர், 5 இன்ச்சஸ் ஆம்கோல், டோட்டல் செஸ்ட் ரவுண்டை 4ஆல் டிவைட் பண்ணி 7.5 இன்ச்சஸ் செஸ்ட் ரவுண்ட் எடுத்திருக்கேன். ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் சீமிங்க்கு மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம வெஸ்ட்னுடைய ரவுண்ட் எடுக்கிறோம். ஓகே, 7 இன்ச்சஸ் எடுத்துகிட்டு சீமிங்க்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது நெக்கினுடைய ஹைட்டு 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். ஓகே, இது பாக்ஸ் போட்டு நெக்லைன் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே நெக்லைன் தான் நான் போடுறேன் மெஷர்மெண்ட். ஓகே, இப்போது இந்த டாப் போர்ஷன் கட் பண்ணிடுறேன். இப்போது இந்த கீழேருந்து மேலே ஓப்பன் சைடில் ஒரு 1 இன்ச் அளவுக்கு ஒரு கர்வ் ஷேப் வந்து நம்ம வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இதனுடைய ஸ்கர்ட் போர்ஷன் கட் பண்ண போகிறோம். துணியை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு அதனுடைய வித் வைஸை டபுளாக நான் ஃபோல்ட் பண்ணுறேன். ஓகே பாருங்கள், இப்போ நான் டபுளாக ஃபோல்ட் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டிங். அப்போது 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். 4ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வித் வைஸ் 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லென்த் வைஸ் ஒரு ஃபோல்டிங் கொடுத்துருக்கேன். இப்போது ஃபுல் ஃபோல்டிங் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல வெஸ்ட் ரவுண்டை மார்க் பண்ணுறேன். நான் 3.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த கார்னர்லேருந்து அந்த 3.5 இன்ச்சஸ் வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. டோட்டல் வெஸ்ட் ரவுண்டை நம்ம இப்போ நமக்கு 8 பீசஸ் இருக்கும் இதில். ஸோ 8ஆல் டிவைட் பண்ணிக்கணும். வர மெஷர்மெண்ட்டை தான் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு கட் பண்ணிங்கன்னா போதும். இப்போது இதை ஒரு பக்கத்தில் மட்டும் நான் ஓப்பன் பண்ணி விட்டுக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு ஒரு பீஸும் பேக் சைடுக்கு ஒரு பீஸும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா இந்த துணியினுடைய ஷேப் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எப்போவும் பண்ணுற மாதிரி க்ராஸ் பீஸ் வச்சு நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிடலாம். க்ராஸ் பீஸினுடைய நல்ல பக்கமும் துணியுடைய நல்ல பக்கமும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்லைன் ஸ்டிச் பண்ணிவிட்டு நாச்சஸ் போட்டு உள்பக்கமாக டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். பனாரசி மெட்டீரியல், நெட்டட் ஃபேப்ரிக் அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃபெஸ்டிவல் டைம் அப்படிங்கிறனால. ஓகே, இப்போ பேக் சைட் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சஸ்க்கு நான் ஓப்பன் வந்து விட போகிறேன் ஹுக் வைக்கிறதுக்காக. அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் 1.5 இன்ச்சஸில் நான் 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். அதனுடைய மிட் பாயிண்ட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு வி ஷேப்பில் திரும்ப ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போது
அந்த ஸ்டிச் பண்ணியிருக்கிற அதுக்குனுடைய கேப்பில் ஒரு கட் பண்ணி இப்போ இந்த துணியை உள்பக்கமாக நான் டர்ன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இதில் ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். அது அடுத்து நம்ம கிராஸ் பீஸ் வச்சு இதை ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நம்ம சென்டர் போர்ஷன் வந்து கட் பண்ணியிருக்கிறனால அதனுடைய 2 சைட்லேயும் தனித்தனியாக பாருங்கள், இந்த மாதிரி அந்த எட்ஜ் வரும்போது ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. துணியை ஃபோல்ட் பண்ணி நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிடலாம். சேம் அதே மெத்தட் தான். நாச்சஸ் போட்டு உள்பக்கமாக டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம். பாருங்கள், இதை மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் இப்போ தைக்கணும். நான் வந்து இந்த ஃப்ராக் வந்து ஸ்லீவ்லெஸ்ஸாக ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் ஸ்லீவ் வேணுன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்லீவ் வேணுமோ அது வந்து நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 2 பீஸையும் நான் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதனுடைய இந்த ஆம்கோல் சைடில் கிராஸ் பீஸ் வச்சு நம்ம நெக்லைன் எப்படி ஃபினிஷ் பண்ணமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடணும். இது நீங்கள் ஃப்ராக்காக மட்டும் இல்லை, நீங்கள் வந்து டாப்பாக கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா பெரியவங்களுக்கு டாப்பாக கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். லெக்கிங் கூட ஜீன் கூடலாம் வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ 2 பக்கமும் நான் கிராஸ் பீஸ் வச்சு ஆம்கோல் லைன் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கர்ட் போர்ஷனை இந்த டாப் போர்ஷன் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நான் அங்கங்கே சின்னதாக ப்ளீட்ஸ் வைக்கிறேன். நம்ம நார்மலாக இந்த ஹேண்ட்கர்ச்சீஃப் டாப் அண்ட் ஃப்ராக்கில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளீட்ஸ் வைக்க மாட்டோம். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ளீட்ஸ் சின்னதாக வந்து ப்ளீட்ஸ் வைக்கிறேன் அங்கே. அப்போ இன்னுமே வந்துட்டு பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும். ஏன்னா இது 3 மீட்டர் ஃபேப்ரிக் நம்ம எடுத்திருக்கோம். பாருங்கள், இதை மாதிரி 2 பக்கமும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போது 19 இன்ச்சஸ் ஹைட்டில் இந்த மாதிரி 2 பீஸ் எடுத்து இதில் வந்து நான் அந்த ரோப் வந்து பேக் சைடு வந்து டைப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணி ஒரு பக்கம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கிராஸ் ஸ்டிச் போட்டு பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுட்டு இப்போது இதை டர்ன் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு ரோப் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி 2 ரோப் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, இதுவும் உங்களுடைய ஆப்ஷனல் தான். வேணும்னா வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஹைட் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ 2 பீஸையும் நான் பேக் சைடில் இந்த ஃப்ராக்னுடைய பேக் சைடில் வச்சு இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஓகே, நம்ம இந்த ஸ்கர்ட்டு டாப் போர்ஷனும் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த ரோப் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ரோப்பை உள்பக்கமாக நல்லா தள்ளி விட்டுட்டு சைடு ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, இந்த மாதிரி இன்னொரு சைட்லேயும் சைடு வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதனுடைய பாட்டமில்
சின்னதாக டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட போகிறோம். அவ்வளோதான். 20 மினிட்ஸில் நீங்கள் ரொம்பவே அழகான ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் ஃப்ராக் கட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ண முடியும். இது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே இது ஈஸியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு தைக்கவே தெரியாதுனாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். வெஸ்ட் லைனை நீங்கள் கால்குலேட் பண்ணால் போதும். ஓகே, நீங்கள் ஃபோல்டிங் 8ஆக ஃபோல்ட் பண்ணும்போது டோட்டல் வெஸ்ட் லைனை நீங்கள் 8ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், அந்த கார்னரில் மட்டும் லைட்டாக ஊசி குத்திட்டு திருப்பி விட்டு ஸ்டிச் பண்ணோம். அப்போ தான் அந்த ஷேப் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃபினிஷிங் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த ட்ரெஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.